மற்றும் நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய அன்பர் பெருமக்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி என்பது அனைவருக்கும் உரியதாக இருக்கின்றது. கல்வியின் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் சாதனைமிக்க இளைஞர்களாக உருவாக முடியும் என்பது தீர்க்க தரிசனமாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கண்ட கனவாக இருக்கின்றது. தமிழகம் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழகமானது கல்வித்துறையில் இன்று மேன்மை அடைந்திருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் காமராஜ் அவர்கள். எல்லாரும் படிச்சிருக்கலாம். அவர் அனைவருக்கும் கல்வி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்கே பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அவர்கள் உருவாக்கியதன் காரணமாக தமிழகமானது மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையிலே பல சாதனைகளை எல்லாம் இளைஞர்கள் புரிந்து வருகின்றார். இவர்களெல்லாம் உருவாகுவதற்கு பெரும் துணையாக இருக்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு சாதனையாளர்கள் எல்லாம் யார் உருவாக்கி இருக்கின்றார் என்றால் ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளாக இருந்து நல்ல மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய பள்ளியும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளிலே சாதனைமிக்க மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு தன்னலமற்ற ஆசிரியர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் அவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற முன்னாள் மாணவருடைய நல்ல வழிகாட்டுதல் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய தேர்ச்சியிலே ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு நம்முடைய திருமணத்தோடு இருக்கின்ற பல நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும் பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்றார், ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே. அந்த வகையிலே பல உங்களுக்கெல்லாம் அறிவிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முதல் 3 மதிப்பெண் மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடத்திலேயும் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள், அதிக 100% மதிப்பெண் பெற்றவர்கள், இப்படி 400க்கு மேல் மதிப்பெண் எடுத்தவர்கள், 12ஆம் வகுப்பில் 500க்கு மேல் மதிப்பெண் எடுத்தவர்கள் என்கின்ற வகையிலே அவர்களை எல்லாம் தரம் பிரித்து அவர்களுக்கான பரிசுகளை பல அன்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இந்த நேரத்திலே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. வரவேற்புரையில் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல இந்த திருமணத்தை தோற்றுவித்த ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசாமியினுடைய 100ஆண்டு விழாவையொட்டி இந்த பள்ளியானது தொடங்கப்பட்டது. இதுவரை ஒரு 12,000 13,000 மாணவர்கள் எல்லாம் படித்து சென்றிருக்கின்றார்கள். இன்று பல்வேறு துறைகளிலே அவர்கள் சாதனையாளர்களாக இருந்திருக்கின்றார். ஏனென்றால் கல்வி மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்திலே நல்ல ஒழுக்கத்தை போதிக்க முடியும். இன்றைய காலகட்டத்திலே இந்த கல்வி இருந்தாலும் கூட அறிவியலானது ஒரு பக்கம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறிவியலே பல நேரத்திலே மனிதன் தடமாறி செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. இந்த அலைபேசி என்று சொல்லுகின்ற செல்போன் மூலமாக இந்த இளைய சமுதாயம் மட்டுமல்ல பெரியவர்கள் வரை தவறான வழியிலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பள்ளிக்கூடத்திலே கல்வி மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது, ஒழுக்கத்தையும் அறத்தையும் நன்னெறியையும் சொல்லிக் கொடுப்பதற்குரியதாகத்தான் கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும். இன்று சமுதாயத்திலே பார்க்கின்றோம், பல இடங்களிலே தவறு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இளைய சமுதாயம் மட்டுமல்ல பெரியவர்களும் போதைக்கு அடிமையாகி பலர் உயிரிழந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்ன காரணம்? நல்ல வழிகாட்டுதல் இல்லை என்பதுதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர் முதல் பெரியவர் வரை இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களெல்லாம் தங்கள் வழி தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே இளைய சமுதாயம் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கின்ற ஆசிரியருடைய நல்ல கற்றலோடு நீங்கள் நல்ல வழியிலே செல்லுகின்ற பொழுது சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு உரியதாக இருப்பதுதான் கல்வி என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
நிலவு காலத்தில் கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்தது. இன்று கல்வியானது பரவலாக்கப்பட்டது. எல்லாருக்கும் கல்வி என்கின்ற திட்டத்திலே அரசு பல நல்ல உதவி திட்டங்களை எல்லாம் வழங்கி வருகின்றது. அரசு பள்ளியிலோ அல்லது அரசு சார்ந்து உதவி பெறுகின்ற பள்ளியிலோ தமிழ் வழியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தொகையெல்லாம் அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே மாணவர்கள் நன்கு பயில்கின்றவர்களுக்கு நல்ல அறக்கட்டளை மூலமாக பல உதவிகளை எல்லாம் செய்யப்பட்டு வருவது கண்கூடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் நம்முடைய பள்ளியிலே பல சான்றோர் பெருமக்கள் இந்த பரிசளிப்பை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு கனக சபாதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நானும் அவரு இதே போல 40 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல நடந்த இலக்கிய போட்டிகள் எல்லாம் இங்கெல்லாம் அமர்ந்திருந்தோம். சரியாக 40 ஆண்டுகள், 1984-85 ஆண்டு, சரியாக 40 ஆண்டுகள். அன்று எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவரெல்லாம் சம்பத்குமார் அண்ணா போன்றவர்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக, அறிவியல் ஆசிரியராக இருந்தார்கள். அங்கிருந்து அத்தனை ஆசிரியர்களும் எங்களுக்கு ஓய்வு பெற்று விட்டார்கள், பலர் மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அந்த நினைவுகள் இன்று இருப்பது போல, நீங்கள் எடுத்திருப்பது போல என்றெல்லாம் இவ்வளவு மாணவர்கள் 400 மார்க் எடுத்ததாகவோ 100 மதிப்பெண் எடுத்ததாக இல்லை. நாங்கள் படித்த போது 70-80 மாணவர்கள் பரீட்சை எழுதினாங்க. ஒரே ஒரு மாணவி தான் 400 எடுத்தாங்க. அடுத்தது கனக சபாபதி தான் 393 இரண்டாவது மதிப்பெண். முதல் மதிப்பெண் 400க்கு மேல். அதுதான் பள்ளி தொடங்கிய 25 ஆண்டுகளிலே அதுதான் அதிக மதிப்பெண். 400க்கு மேல் எடுத்தது ஒரே ஒருத்தர் தான். ஆகவே அன்றைய காலகட்டத்திலே இவ்வளவு மதிப்பெண்கள் எல்லாம் போட மாட்டார்கள். ஒவ்வொரு வகுப்பில் ஒரு வருஷம் 2 வருஷம் தேர்ச்சி இல்லாமல் பெயிலாகித்தான் மேலே வர முடியும். காந்தியெல்லாம் இருக்கார், நல்லா தெரியும். என்றால் அன்று எல்லாரும் அனைவரும் தேர்ச்சி என்ற விகிதம் இல்லை. ஒரு வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் ஒரு பள்ளி வகுப்பிலேயே இருந்தவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. ஆகவே அன்று இருந்ததை காட்டிலும் இன்று எளிமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்றைய தரம் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இங்கு நம்முடைய எழின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய திருமணத்தோடு சில ஆண்டுகளாக நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் பல்வேறு அறப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து ஒரு 35 லட்சம் ரூபாய் செலவிலே நமக்கு இந்த அழகான அந்த சுற்றுச்சுவரை மட்டும் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மற்றொரு அறிவிப்பையும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள். அங்கு அமர்ந்து பார்ப்பதற்கு ஒரு சிறிய மேடையும் ஒரு கேளரை அதை அமைத்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர் இது போல நம்முடைய பல பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய சுந்தர் ராமசாமி அவர்கள் மெட்ரிக் பள்ளியிலே படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல நிறுவனத்திலே அவருடைய மனைவியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நம்முடைய தமிழ் வழி பள்ளியிலே மாணவர்களுக்கெல்லாம் இருக்கை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பல லட்சம் ரூபாய் செலவிலே செய்து கொடுத்தார்கள். மெட்ரிக் பள்ளிக்கு வேண்டிய குடிநீர் வசதியை அவர் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் பாராட்டுவது, இதுபோல அவர்கள் இளம் வயதிலேயே தங்களை அறப்பணிகளிலே சமுதாய பணியிலே இணைத்திருக்கின்றார். இன்னும் பல பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே பாராட்டுகின்றோம். அதுபோல நம்முடைய புதிய தலைமை ஆசிரியராக பானுமதி அவர்கள் பணியேற்று இருக்கின்றார்கள். 28 ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்து இன்று பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல இதற்கு முன்பு இருந்த நம்முடைய பொன்னம்மா அவர்களும் நம்முடைய சம்பத்குமார் அண்ணா அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பணிக்காலத்திலே பல நல்ல மாணவர்களை எல்லாம் உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, முன்னாள் மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார். குமாரசாமி போன்றவர்கள் எல்லாம் இராணுவத்தில் இருந்து விருப்போய்விலே வந்து இன்று அறப்பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு பணிந்த மாணவர்கள் சென்ற ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பள்ளிக்கு சத்துணவு கூடம் அமைத்துக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண் பெறுகின்ற 5-6 மாணவர்களை தேர்ந்தெடுத்து உயர்கல்விக்கான ஒரு உதவித்தொகையை அவர்கள் ஆண்டுதோறும் அவருடைய நண்பர்களெல்லாம் செய்து கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது. என்றால் இன்றைய கல்வி உயர்கல்வியானது பொருள் செலவு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அந்த வகையில் அவருடைய அறப்பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல நம்முடைய குண்டன் ஐயா அவர்கள் நல்ல உயர் பதவியில் இருந்து விருப்ப ஓய்வுக்கு பின்பு தன்னுடைய பணிக்காலத்தினுடைய நிறைவிலே அவருடைய 80 ஆண்டுகள் இன்று அவர்கள் நிறைவேற்றிருந்தாலும் கூட அவருடைய ஓய்விற்கு பின்பு சமுதாயத்திற்கு கல்வி பணியாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதன்மை கல்வி அதிகாரியாக இருந்து நம்முடைய மெட்ரிக் பள்ளிக்கு வந்து 10ஆம் வகுப்பில் இருந்து எல்கேஜிக்கும் போய் வகுப்பு எடுப்பார், 10ஆம் வகுப்புக்கும் போய் குழந்தைகளுக்கு வகுப்பு எடுப்பார். இன்று அவர் பல்வேறு விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, அதுபோல அறளைத்துறை இந்து சமய அறளைத்துறையினுடைய உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர் நம்முடைய அள முத்துப்பழனியப்பன் அவர்கள். அவருடைய பிள்ளைகளும் இந்த பள்ளியில் தான் படித்து இன்னைக்கு வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க. லண்டனில் இருப்பது குறிப்பிடத்தக்க. 11, 12 படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவருடைய துணைவியாரு குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டு நல்ல மதிப்பெண் எடுக்கிறவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிறுவனங்கள். அது மட்டுமல்ல, முதலிலே சொன்னது போல துடியலூர் காளியம்மாள் அறக்கட்டளையானது 12 ஆண்டுகளுக்கு முன்பு துடியலூர் மணிகாரர் குமாரசாமி கவுண்டரால் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக இதுவரை அறக்கட்டளை மூலமாக 4000 பேருக்கு மருத்துவம் கல்வி உதவித்தொகையாக 4 கோடிக்கு மேல் 4 கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த அறக்கட்டளை கல்விக்கு மருத்துவத்திற்கு மட்டும் கொடுக்கப்படுவதற்காகவே நிறுவப்பட்டு அதை அவர்கள் நிறுவி நம்மை தலைவராக நியமித்து அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய செயலராக சண்முகம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் வர முடியவில்லை. அதுபோல பெரியவர் ஐயா அவர்களும் சுந்தரம் ஐயா அவர்களும் பொருளாளர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அறக்கட்டளையானது சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற வெள்ளக்கிணர், அசோகபுரம், என்ஜிஓ காலனி போன்ற பகுதியிலே இருக்கின்ற பள்ளிகளிலே அதிக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 5-6 ஆண்டுகளாக அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை மூலமாக நல்ல உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி பலருடைய நல்ல ஒத்துழைப்போடு நம்முடைய பள்ளியானது இன்று வீறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு செய்தி, சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற பொழுது மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. ஒரு 3 மாதங்கள் நடைபெற்றது. நடைபெறுகின்ற பொழுது மாலை நேரத்திலே அவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் சிந்தித்த பொழுது காந்தி அவர்களும் அதோடு இருக்கின்ற மயூரநாதன் போன்றவர் இன்னும் பலரெல்லாம் சேர்ந்து மாலை நேரத்திற்குரிய உணவுக்கான தொகையை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல்லி 3 மாதம் அவர்கள் இந்த மாணவர்களுக்கான சிற்றுண்டிகளுக்கான ஒரு செலவை ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொருவரும் ஏதாவது வகையில் இங்கு படித்தவர்கள், நம்மோடு திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் ஏதாவது வகையில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி, வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவர்கள் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, உங்களுடைய வெற்றிக்கு துணையாக இருந்த தலைமை ஆசிரியர், முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம். ஆசியுரை அருளிய குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். விழாவில் தொடர்ந்து நம்முடைய விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய